நேற்றைய தினம் சிங்கப்பூர் கொடி தாங்கிய கப்பல் மீது ஈரான் தாக்குதல்களை நடத்தி இருந்தது. அதனைத் தொடர்ந்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் மீது நாங்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளையும் அறிவித்திருந்தார். எனவே மீண்டும் ஒரு யுத்த சூழல் ஆரம்பிக்கிறதோ அல்லது ஏற்கனவே போடப்பட்ட ஒப்பந்தங்கள் சீர்குலைகிறதோ என்கிற ஒரு நம்பிக்கை தற்போது சர்வதேசம் முழுவதும் பரவ ஆரம்பித்திருக்கக்கூடிய சூழல்ல தான் ஒரு டாப் ஹைலைட் நியூஸ் ஒன்றும் இன்னைக்கு வெளியாகி இருக்கிறது. அது என்னன்னு கேட்டா, யுஏஇ, பஹ்ரைன், சவுதி அரேபியா, குவைத்து எல்லா நாடுகள் மேலையுமே அவங்க தாக்குதல்களை நடத்தினார்கள். இந்த நாடுகள்ல அதிக பாதிப்பை உண்டாக்கி கொண்ட அல்லது அதிகமான இழப்புகளை சந்தித்த எந்த தளங்கள் இருக்கிறதோ அந்த தளங்களை எல்லாமே அந்த நாட்டில் இருந்து அனுப்புவதற்கு அல்லது எடுப்பதற்கு அமெரிக்கா தயாராகி வருகிறது என்கிற செய்திகள். லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில ஒரு சமாதான உடன்படிக்கை ஏற்பட்டிருக்கிறது. 14 நிபந்தனைகளை கொண்ட ஒரு உடன்படிக்கை. அது கிட்டத்தட்ட 14ல் 12ல் ஹிஸ்புல்லாக்கள் ஆயுதத்தை களைய வேண்டும், ஹிஸ்புல்லாக்கள் ஆயுதத்தை கைவிடணும், ஹிஸ்புல்லாக்கள் இனிமேல் சண்டைக்கு போகக்கூடாது, ஹிஸ்புல்லாக்கள் லெபனானை பற்றி யோசிக்க கூடாது. இதையே திரும்ப திரும்ப சைக்கோ பாணியில எழுதி வச்சிருக்கிறாங்க. ஹிஸ்புல்லா ஹிஸ்புல்லா ஹிஸ்புல்லான்னு தான் ஒப்பந்தத்தில் இருக்குது, தவிர வேற எதுவுமே இல்லை. ஆனா அரசாங்கத்துக்கும் தெரியும், பொதுமக்களுக்கும் தெரியும், நம்ம ராணுவம் ஒண்ணுக்கு உதாவது வெத்து வேட்டு இவங்கிற கையில வெப்பன் இருந்ததுக்கு ஒருத்தனை கூட ஒரு இஸ்ரேல்காரனை கூட எதிர்த்து நிற்க மாட்டாங்க, அமெரிக்காவுக்கு பயந்தவங்கிறது தெரியும். அதனாலதான் அத்தனை பேரும் ஹிஸ்புல்லாக்கு ஆதரவாக ஹிஸ்புல்லாக்கள் ஆயுதத்தை வைக்கவே கூடாது, ஹிஸ்புல்லாக்கள் தான் எங்களுக்கு பாதுகாப்பு என்பதில் அவர்கள் உறுதியாக இருக்கக்கூடிய நேரத்தில் லெபனான் தன்னுடைய பிராந்தியத்தின் மீது முழுமையான இறையாண்மையை மீட்டெடுக்கவும் அனைத்து அரசு சாதாரண ஆயுத குழுக்கள் நிராயுதபாணியாக்கவும் இப்படியே திரும்ப திரும்ப ஒரே விஷயம் மாறி ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்கணும், ஹிஸ்புல்லாக்கள் ஆயுதத்தை கைவிடணும் என்றே சொல்லியிருக்கிறாங்க. இப்படி ஒரு 14 நிபந்தனைகள் போடப்பட்டிருக்கிறது. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனம் முதல் ஈரான் வரைக்கும் நடந்த யுத்தங்கள் ஓரளவுக்கு தணிந்து விட்டது. இனிமேல் ஒரு நிரந்தர யுத்த நிறுத்தத்தை பற்றி 2-3 நாடுகளும் இணைந்து, அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இணைந்து ஒரு நிரந்தர யுத்த நிறுத்தத்தை பற்றிய போங்கில பயணிப்பார்கள் என்று சர்வதேசமே ஓரளவுக்கு நிம்மதி பெருமூச்சு விட்டு கொண்டிருந்த நிலையில ஹொர்முஸ் ஜலசந்தியில பயணிக்கக்கூடிய கப்பல்கள் எங்களுடைய அனுமதி இல்லாமல் அதே நேரம் நாங்கள் சொல்லாத வழிகளில் பயணித்தால் அந்த கப்பல்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஈரான் திரும்ப திரும்ப அறிவித்துக் கொண்டிருந்தது நமக்கு தெரியும். அந்த அடிப்படையில் ஈரானை மீறி ஈரானுடைய கட்டளைகளை ஏற்றுக்கொள்ளாமல் ஈரானுக்கு கட்டுப்படாமல் பயணித்த கப்பல்கள் மீது தாக்குதல்களை நடத்துவதற்கு ஈரான் திட்டமிட்டிருந்தது. அதன் ஒரு அங்கமாகத்தான் நேற்றைய தினம் சிங்கப்பூர் கொடி தாங்கிய கப்பல் மீது ஈரான் தாக்குதல்களை நடத்தி இருந்தது. அதனைத் தொடர்ந்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் மீது நாங்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளையும் அறிவித்திருந்தார். எனவே மீண்டும் ஒரு யுத்த சூழல் ஆரம்பிக்கிறதோ அல்லது ஏற்கனவே போடப்பட்ட ஒப்பந்தங்கள் சீர்குலைகிறதோ என்கிற ஒரு நம்பிக்கை தற்போது சர்வதேசம் முழுவதும் பரவ ஆரம்பித்திருக்கக்கூடிய சூழல்ல தான் இன்றைக்கும் பல முக்கியமான சம்பவங்கள் நடந்தேறி இருக்கிறது. குறிப்பாக காசாவுக்குள்ள யுத்த நிறுத்தத்தை மீறி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் இன்றைக்கு காசாவில் அப்பாவி பொதுமக்கள் வாழ்ந்து வரக்கூடிய இடம்பெயர்ந்தவர்களுடைய கூடாரங்கள் மீது நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்கள்ல 7 அப்பாவிகள் படுகாயம் அடைந்து மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இஸ்ரேல் காசா மீதான தாக்குதல்களை ஒரு நாள் கூட நிறுத்தாமல் யுத்த நிறுத்தத்தை மீறி ஒவ்வொரு நாளும் ஒரு தாக்குதலையாவது நடத்தி வருகிற அநியாயத்தை நம்ம கண்கூடாக பார்த்து வர்றோம். இந்த நிலைமையில தான் நேற்றைய தினம் சிங்கப்பூருடைய கொடியை சுமந்து கொண்டு போன கப்பல் மேல அமெரிக்காவினுடைய ஒப்பந்தத்தை மீறி ஈரான் தாக்குதல் நடத்தியது என்பதால் ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதாக அறிவித்திருந்தது. அமெரிக்கா நடத்தியிருக்கக்கூடிய தாக்குதல்கள்ல ஸ்ரிக் என்கிற ஈரானுடைய முக்கியமான துறைமுகத்தின் பகுதிகள் மீதுதான் தாக்குதல் நடத்தப்பட்டதாக சொல்லப்பட்டது. ஆனால் இன்றைக்கு ஈரானுடைய தஸ்னிம் நியூஸ் ஏஜென்சி வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள் பிரகாரம் ஸ்ரிக் துறைமுக பகுதி அமெரிக்காவினுடைய தாக்குதல்களால் பாரிய பாதிப்புகள் எதையும் சந்திக்கவில்லை என்று சொல்லியும் வளமை போன்று அந்த பகுதிகளில் அவர்களுடைய செயல்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. துறைமுகத்துக்கு எந்த இடையூறும் இல்லை, துறைமுகம் வளமை போன்றே செயல்பட்டு வருகிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. ஈரானுடைய மஹர் நியூஸ் ஏஜென்சியும் இந்த செய்திகளை உறுதிப்படுத்தி இருக்கிற அதே நேரத்தில்
இந்த துறைமுகம் ஈரானுடைய ஒரு முக்கியமான துறைமுகம் என்பதையும் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த துறைமுகத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு பதிலடியாக உடனடியாக IRGC ஈரானுடைய புரட்சிகர இராணுவ பிரிவினர் அமெரிக்காவினுடைய ஆதரவு பெற்ற தளங்கள் மீது தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். இந்த தாக்குதல்களுக்கு பதிலடி தாக்குதல்களாகத்தான் அந்த தாக்குதல்களை நாங்கள் நடத்தி இருக்கிறோம் என்று சொல்லியும் அவர்கள் இன்றைக்கு அறிவித்திருக்கக்கூடிய அறிவிப்பில் நம்ம பார்க்க முடியும். அதன் ஒரு கட்டமாகத்தான் பஹ்ரைனில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய இராணுவ தளத்தின் மீது மிக கடுமையான ஆளில்லா விமான தாக்குதல்களை இன்றைக்கு ஈரான் நடத்தி இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஆல்ரெடி பஹ்ரைன் மேல பல தாக்குதல்களை ஈரான் நடத்தி இருந்தது. அது தொடர்பாகவும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலுடைய ஆய்வு தகவல் பிரகாரம் பஹ்ரைனில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய கட்டளை தலைமையகம், அதே போன்று பஹ்ரைனில் இருக்கிற அமெரிக்காவினுடைய கடற்படை தளத்துக்குள் இருக்கிற கிட்டத்தட்ட 12 பாரிய கட்டிடங்கள் உட்பட விரிவான சேதங்கள் பலவும் அமெரிக்காவுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் தெரிவித்திருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்க முடிகிறோம். அதே நேரம் ஆல்ரெடி அமெரிக்காவுக்குள்ள கருத்து கணிப்புகளை அதிகமாக எடுத்து பிரபலம் அடைந்திருக்கக்கூடிய குவின்னி பிளாக் பல்கலைக்கழகம் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்து கணிப்பின் பிரகாரம் 60% அமெரிக்க வாக்காளர்கள் ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவுடைய இராணுவ நடவடிக்கை பயனற்ற ஒன்றாக அமைந்திருக்கிறது என்கிற நம்பிக்கைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அமெரிக்காவுடைய 60% வாக்காளர்கள் நம்ம இந்த யுத்தத்தை நடத்தினதுல எந்த பலனும் இல்லை, சும்மா போய் அநியாயத்துக்கு யுத்தத்தை செஞ்சு நம்முடைய சொத்துக்களை இழந்ததுதான் மிச்சம் என்கிற எண்ணத்திற்கு வந்திருக்கிறார்கள். 61% ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்கும் வாய்ப்பு இன்னமுமே இருக்கிறது என்றும் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். எனவே ஆல்ரெடி இந்த யுத்தத்தில் எந்த பலனும் இல்லை என்று அமெரிக்கர்களே நம்புகிறார்கள். இந்த நிலையில தான் அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்த ஈரான் அமெரிக்காவினுடைய பஹ்ரைனில் இருக்கக்கூடிய தளங்களின் மீது தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. இன்றைக்கு அதிகாலையிலேயே ஈரானுடைய ஆளில்லா விமானங்கள் எங்களுடைய பகுதிகள் மீது தாக்குதல்களை நடத்தியது என்று பஹ்ரைன் அறிவித்திருக்கிறது. பல ஈரானிய ஆளில்லா விமானங்கள் இந்த தாக்குதல்களில் ஈடுபட்டதாகவும் இலக்கின் சரியான இடம் அல்லது சரியான தன்மை எது என்பதை பஹ்ரைன் வெளிப்படுத்தாமல் தங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது என்பதை புகைப்படத்தோடு வீடியோ ஆதாரங்களோடு வெளியிட்டிருக்கிறது. பஹ்ரைனுடைய தளத்தில் வெடித்து சிதறி புகை மூட்டங்கள் வெளியாகக்கூடிய காட்சிகளை அந்த வீடியோக்களையும் புகைப்படத்திலையும் நம்ம பார்க்க முடியும். அதிகாலை நேரத்திலேயே நடந்த இந்த சம்பவம் பொதுமக்களுடைய உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்லியும் பதட்டத்தை தணிப்பதற்கான ஒப்பந்தத்தை மீறி அந்த ஒப்பந்தத்தை பலவீனப்படுத்துகிற முயற்சியாக இது இருக்கிறது என்றும் பஹ்ரைன் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பில் தெரிவித்திருப்பதை பார்க்க முடியும். அதுக்கு கீழே ஒன்று அவங்க எழுதியிருக்கிறாங்க, என்னென்ன போட்டிருக்கிறாங்க, எங்களுக்கு இறையாண்மையை பாதுகாத்துக் கொள்ளுகிற சர்வதேச சட்டத்தை பயன்படுத்துகிற உரிமை இருக்கிறது அப்படின்னு இருக்கிறாங்க. அதாவது என்னன்னா, நாங்க நினைச்சா ஈரானுக்கு அடிக்க முடியும், அதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு இருக்காங்க. சட்டத்தில் உரிமை இருக்குது, என்னைக்கு நீங்க அடிக்க போறீங்க, அவங்களால அதை அடிக்க முடியுமா, அதுக்குரிய பலம் இருக்குதாங்கிறதான கேள்வி. அமெரிக்காவாலே முடியாதுங்கிறதுனால தானே நீங்க அடிய வாங்கிட்டு இருக்கிறீங்க என்கிற நிலையில இப்படி ஒரு அறிவித்தலையும் அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இன்றைய தினம் இந்த வீடியோ பேசப்படுகிற இந்த தருணத்திற்கு சற்று நேரத்துக்கு முன்பதாக ஹொர்முஸ் ஜலசந்தியில பயணித்த மேலும் ஒரு கப்பலின் மீது ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஈரானை கேட்காமல், ஈரானுடைய அனுமதி பெறாமல் எந்த கப்பல் பயணித்தாலும் அந்த கப்பல் மீது தாக்குதலை நடத்துகிறது ஈரான். அந்த அடிப்படையில் கூட இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம். ஆனால் இப்பொழுது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல் யாரால் நடத்தப்பட்டது என்கிற தகவல்கள் இன்னும் வெளியாகாத நிலையில தான் இந்த செய்தி வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல போர்க்கால சூழல்கள் காரணமாக கையாள முடியாத அல்லது எடுத்து செல்ல முடியாத அளவுக்கு இருந்த கொள்கலன்கள் அத்தனையுமே UAE ஈரானுக்காக தற்போது வெளியில் அனுப்புவதற்கான ஈடுபாடுகளை காட்டியிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஜபல் அலி துறைமுகத்தில் ஈரானுக்கான பல பொருட்களை ஏற்றி கொண்டு வந்த கொள்கலன்கள் அங்கே இறக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. ஈரானுக்கான பயணத்தில் இந்த ஜபல் அலி துறைமுகம் என்பது மிக முக்கியமானது. 2 நாடுகளுக்கும் இடையில் ஏற்பட்ட ராஜதந்திர பிளவுகள் காரணமாக இவற்றை மீண்டும் ஏற்றுமதி செய்ய முடியாத நிலை இருந்த நிலையில தற்போது எட்டப்பட்டிருக்கக்கூடிய உடன்பாடுகள் காரணமாக UAE இருந்து ஈரானுக்கு எடுத்துச் செல்லப்பட வேண்டிய கொள்கலன்களை விடுவிப்பதற்கு UAE தயாராகி வருகிறது என்கிற மேலதிக செய்திகளும் வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல ஒரு டாப் ஹைலைட் நியூஸ் ஒன்றும் இன்னைக்கு வெளியாகி இருக்கிறது. அது என்னன்னு கேட்டா, ஈரான் அமெரிக்க இஸ்ரேலிய வார் நேரத்தில் அமெரிக்காவினுடைய அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய தளங்கள் மீது ஈரான் மிக கடுமையான தாக்குதல்களை நடத்தியது. குறிப்பாக UAE, பஹ்ரைன், சவுதி அரேபியா, குவைத்து
எல்லா நாடுகள் மேலையுமே அவங்க தாக்குதல்களை நடத்தினார்கள். இந்த நாடுகளில் அதிக பாதிப்பை உண்டாக்கி கொண்ட அல்லது அதிகமான இழப்புகளை சந்தித்த எந்த தளங்கள் இருக்கிறதோ அந்த தளங்களை எல்லாமே அந்த நாட்டில் இருந்து அனுப்புவதற்கு அல்லது எடுப்பதற்கு அமெரிக்கா தயாராகி வருகிறது என்கிற செய்திகள். இதைத்தான் ஈரான் திரும்ப திரும்ப சொல்லி வர்றாங்க. உங்களுடைய எந்த ஒரு ராணுவ பேஸும் அரபு நாட்டுக்குள்ள இருக்கக்கூடாதுன்னு, அதற்கு அமெரிக்கா தயாராகி இருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. ஈரானால் சேதப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய வளைகுடா நாடுகள் இருக்கக்கூடிய ராணுவ தளங்களை இஸ்ரேலுக்கு மாற்றுவது குறித்து அமெரிக்கா பரிசீலித்து வருகிறது. குறிப்பாக பஹ்ரைனில் இருக்கக்கூடிய தன்னுடைய ராணுவ தளம், ஏற்கனவே நம்ம சொன்னோம் எவ்வளவு பெரிய அழிவை அது சந்தித்திருக்குன்னு, அந்த ராணுவ தளம் புதிய தளவாடங்களை வழங்குவது குறித்தும், அதுல ராணுவ தளங்கள்ல ரொம்ப அழிவுகள் ஏற்பட்டிருக்கிறதுனால அதுக்கு புதிய ராணுவ தளவாடங்கள் தேவைப்படுகிறது. அதே மாதிரி குவைத்து, அதே போன்று சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய தளத்தில் இருந்து தன்னுடைய இருப்பை குறைப்பதற்கும் அமெரிக்கா ஆல்ரெடி முடிவெடுத்திருக்கிறது. அமெரிக்கா இது தொடர்பாக பல பரிசீலனைகளை மேற்கொண்டிருக்கிறது என்று வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் அறிக்கை இன்றைக்கு சுட்டிக்காட்டுவது மட்டுமல்லாமல் இந்த தளங்களை பெரும்பாலும் இஸ்ரேலுக்கு மாற்றுவதற்கு அமெரிக்கா முயற்சிக்கிறது. பஹ்ரைன்ல கடுமையான அடி விழுந்திருக்குது. அவங்களுக்கு தற்காலிகமாக ராணுவ உபகரணங்களை கொடுக்க வேண்டி இருக்கிறது. கொடுத்துவிட்டு பஹ்ரைன்ல இருக்கக்கூடிய ராணுவ தளம், அதே மாதிரி சவுதி அரேபியாவில் இருக்கிற ராணுவ தளம், அதே போன்று குவைத்தில் இருக்கக்கூடிய ராணுவ தளம், இந்த 3 தளங்களையும் இஸ்ரேலுக்கு மாற்ற போகிறது அமெரிக்கா. ஏன்னா அரபு நாடுகள் அதை நீ வச்சிருக்கிறது அரபு நாடுகளுக்கே சுமையாக மாறிடுச்சு. அவங்களும் ஆல்ரெடி அமெரிக்க தளங்களை வெளியேற்றுகிற, அமெரிக்க ராணுவத்தை வெளியேற்றுகிற திட்டத்துக்கு நகர்ந்துட்டாங்க. ஏன்னா ஈரானால நமக்கு பாதிப்பு நினைச்சோம், ஈரானால பாதிப்பில்லை, அமெரிக்கா நம்மளை பாதுகாக்காது என்பது உறுதியாகிவிட்டது. எனவே அமெரிக்கா பக்கம் போறதை விட ஈரான் பக்கம் போயிடலாம் என்பது அரபு நாடுகளுடைய ஒரு திட்டமாக மாறி இருக்கக்கூடிய சூழலில் தான் அமெரிக்காவும் இந்த ராணுவ தளங்களை இஸ்ரேலுக்கு மாற்றுவதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறது என்கிற செய்திகளுக்கு மத்தியில் இன்றைய ஒரு முக்கியமான செய்தியாக வெளியாகி இருப்பதுதான் லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில ஒரு சமாதான உடன்படிக்கை ஏற்பட்டிருக்கிறது. 14 நிபந்தனைகளை கொண்ட ஒரு உடன்படிக்கை அது. இந்த உடன்படிக்கை ஏற்கனவே ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் அந்த மாதிரி 14 நிபந்தனைகள் இதிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உடன்படிக்கை பிரகாரம் தான் சமாதானம் ஏற்பட்டிருக்கு. ஆனால் சமாதானம் ஏற்பட்டதற்கு பிறகும் இஸ்ரேல் லெபனானில் இருக்கக்கூடிய அப்பாவிகள் மீது தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. அதுக்கு பதிலடியாக லெபனானில் இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லாக்களும் பதிலடி தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். இந்த சமாதான உடன்படிக்கை லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில தான் ஏற்பட்டிருக்கிறதே தவிர இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாக்களுக்கும் இடையில் ஏற்பட்டதல்ல. ஆனாலும் ஹிஸ்புல்லாக்கள் யுத்த நிறுத்தத்தை நாங்கள் மதிக்கிறோம் என்பதை மிக தெளிவாக அறிவித்தும் இருக்கிறார்கள். இந்த சூழல்ல 14 நிபந்தனைகள் 2 தரப்புமே ஒப்புக்கொண்டிருக்காங்க. இந்த 14ஐயும் படிக்கிற போது கிட்டத்தட்ட 14ல 12ல ஹிஸ்புல்லாக்கள் ஆயுதத்தை களைய வேண்டும், ஹிஸ்புல்லாக்கள் ஆயுதத்தை கைவிடணும், ஹிஸ்புல்லாக்கள் இனிமேல் சண்டைக்கு போகக்கூடாது, ஹிஸ்புல்லாக்கள் லெபனானை பற்றி யோசிக்க கூடாது, இதையே திரும்ப திரும்ப சைக்கோபானியில் எழுதி வச்சிருக்கிறாங்க. ஹிஸ்புல்லா ஹிஸ்புல்லா ஹிஸ்புல்லான்னு தான் ஒப்பந்தத்தில் இருக்குது தவிர வேறு எதுவுமே இல்லை. உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா முதலாவது ஒப்பந்தத்தினுடைய விதியாக அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, இஸ்ரேலும் லெபனானும் அமெரிக்காவுடைய மத்தியஸ்தில் நடைபெறுகிற இந்த நேரடி பேச்சுவார்த்தைகள் மூலமாக மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் எந்த ஒரு யுத்த நிலையிலும் முறையாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் நிலுவையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கவும் தங்களுடைய உறுதியான நோக்கத்தை அறிவிக்கிறார்கள். நம்ம யுத்தத்தை எல்லாம் முடிச்சுக்கிறோம்னு உறுதியாக நாங்கள் அறிவிக்கிறோம் இருக்கிறாங்க. அதை தான் அப்படி எழுதியிருக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிறோங்க. அதே மாதிரி லெபனான் ராணுவம் லெபனான் முழுவதும் தன்னுடைய அதிகாரத்தை மீட்டெடுப்பது. லெபனானுடைய ஃபோர்ஸஸுக்கு தான் லெபனான் முழுவதும் அதிகாரம் இருக்கணும், அவங்களுக்கு அதிகாரம் இருக்கணும் தான். ஆனால் இஸ்ரேலோட சண்டை பிடிக்கிற அளவுக்கு தைரியமும் இருக்கணும்ல. அந்த தைரியம் இல்லாதனால தானே ஹிஸ்புல்லாக்கள் வந்து முன்னாடி நிற்கிறாங்க. ஆனால் எழுத்தில் என்ன இருக்கிறாங்க கேட்டால், லெபனானுடைய ராணுவம் லெபனான் முழுவதும் தன்னுடைய அதிகாரத்தை மீட்டெடுப்பதும் அரசு சாராத ஆயுத குழுக்கள் நிராயுதபாணியாக்கப்படுவதும். அரசு சாராத ஆயுத குழுக்கள்னா ஹிஸ்புல்லான்னு புரிஞ்சுக்கிறீங்க. ஹிஸ்புல்லாவோட பேரை போட்டு இல்லை, அரசாங்கம் மட்டும்தான் ஆயுதத்தை வச்சுக்கிறணும், வேற யாரும் ஆயுதத்தை வச்சுக்கிற கூடாது, அவங்களாம் நிராயுதபாணியாக்கப்படணும். இஸ்ரேலுடைய படைகள் லெபனான் நிலப்பரப்பிலிருந்து படிப்படியாக வெளியேறுவது ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரு கட்டங்கட்டமான செயல்முறைக்கு இஸ்ரேலும் லெபனானும் உறுதியளிக்கின்றன. இதெல்லாம் அப்படி கட்டங்கட்டமாக நடக்கணும் அப்படின்னு இருக்காங்க. திருப்பி 3வது நீங்க போய் பார்த்தீங்கன்னா, அரசு சாராத ஆயுத குழுக்கள் அங்கு ஆயுதங்களை கலைந்த பிறகு ஹிஸ்புல்லாக்கள் ஆயுதத்தை எல்லாம் கொடுத்துட்டு போயிடணுமா. அப்படி கொடுத்துட்டு போனதுக்கு பிறகு ஒப்புக்கொள்ளப்பட்ட ஆரம்ப கட்ட 2 முன்னோட்ட மண்டலங்களினுடைய கட்டுப்பாட்டை லெபனான் ராணுவம் ஏற்றுக்கொள்ளும். இஸ்ரேல் அதுக்கு பிறகு லெபனானுடைய பகுதியில் விட்டு போவாங்களாம். போனதுக்கு பிறகு லெபனான் ஃபோர்ஸஸ் அந்த பகுதியில் கட்டுப்படுத்துவாங்க அப்படின்னு இருக்காங்க. முதல்ல ஹிஸ்புல்லா தான் ஆயுதத்தை கைவிடணுமா, அதுக்கு பிறகு தான் இவங்க போவாங்களாம். இதெல்லாம் இது சும்மா வெட்டு பேப்பர்.
இதுக்கு எதிராக இன்றைக்கு லெபனான் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெறுது. அரசாங்கம் ஒப்பந்தம் போட்டிருக்கிறான், ஆனா பொதுமக்கள் அதை ஏத்துக்கலையே. பொதுமக்கள் இந்த ஒப்பந்தத்தை நாங்கள் ஏத்துக்கிறவே மாட்டோம். நீ யாரா ஹிஸ்புல்லாக்களா? ஏன்னா பொதுமக்களை பொறுத்தவரையில லெபனானுடைய பாதுகாப்புக்கு ஹிஸ்புல்லாக்கள் தான் முக்கியம்னு பொதுமக்கள் நம்புறாங்க. ஆனா அரசாங்கத்துக்கும் தெரியும், பொதுமக்களுக்கும் தெரியும், நம்ம ராணுவம் ஒண்ணுக்கு உதாவது வெத்து வேட்டு இவங்கிற கையில வெப்பன் இருந்ததுக்கு ஒருத்தனை கூட, ஒரு இஸ்ரேல்காரனை கூட எதிர்த்து நிற்க மாட்டாங்க. அமெரிக்காவுக்கு பயந்தவங்கிறது தெரியும். அதனாலதான் அத்தனை பேரும் ஹிஸ்புல்லாக்கு ஆதரவாக ஹிஸ்புல்லாக்கள் ஆயுதத்தை வைக்கவே கூடாது, ஹிஸ்புல்லாக்கள் தான் எங்களுக்கு பாதுகாப்பு என்பதில் அவர்கள் உறுதியாக இருக்கக்கூடிய நேரத்தில் லெபனான் தன்னுடைய பிராந்தியத்தின் மீது முழுமையான இறையாண்மையை மீட்டெடுக்கவும், அனைத்து அரசு சாதார ஆயுத குழுக்கள் நிராயுதபாணியாக்கவும், இப்படியே திரும்ப திரும்ப ஒரே விஷயம் மாறி ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்கணும், ஹிஸ்புல்லாக்கள் ஆயுதத்தை கைவிடணும்னே சொல்லியிருக்கிறாங்க. இப்படி ஒரு 14 நிபந்தனைகள் போடப்பட்டிருக்கிறது. இந்த எந்த ஒரு நிபந்தனைகளையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். குறிப்பாக ஆயுதத்தை கீழே வைக்கிறதுங்கிறது நடக்கவே நடக்காது. லெபனான்ல நாங்கள் ஆயுதத்தை கீழே வைக்கணும்னா எங்க ஏரியாவிலிருந்து முற்றுமுழுதாக போயிடணும் இஸ்ரேலு. ஏற்கனவே 1962களுக்கு பிறகு கைப்பற்றப்பட்ட எல்லா பகுதிகளையும் விடுவிச்சுட்டு நீ உன் பகுதியில் போய் இருந்துக்க, எங்க பகுதி இதுன்னு கொடுத்துட்டு போயிடனே, பாலஸ்தீனத்துக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, இந்த நிலைமை இருக்கும்னா நாங்கள் ஆயுதத்தை கீழே வச்சுட்டு போய்கிட்டே இருப்போம்னு சொல்லி எப்பவோ அறிவிச்சிட்டாங்க ஹிஸ்புல்லாக்கள். இப்பொழுதும் அதையே மீண்டும் தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். எனவே தற்போது லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டாலும் அந்த ஒப்பந்தம் எவ்வளவு நாட்களுக்கு நீடிக்கும் என்கிற கேள்விகள் எல்லாம் இருக்கிறது. அது ஏன் அந்த ஒப்பந்தம் போட்டிருக்காங்கன்னு கேட்டா, ஈரான் அதுக்குள்ள இன்டர்ஃபியர் ஆகாம இருக்கணுங்கிறதுக்காக. ஆல்ரெடி ஈரான் அமெரிக்காவோட ஒப்பந்தத்தை போட்டுட்டாங்க, அதனால ஆல்ரெடி அவங்க இன்டர்ஃபியர் ஆகிட்டாங்க என்பதையும் நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளுடைய தொகுப்பை தான் உங்களுக்கு மத்தியிலே கொண்டு வந்து தந்திருக்கிறோம். பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு லெபனான், ஈரான், பாலஸ்தீனம், யமன் உள்ளிட்ட எந்த பகுதிகளிலும் அப்பாவிகளுக்கு எதிரான தாக்குதல்கள் முற்றுமுழுதாக நிறுத்தப்பட வேண்டும், ஆக்கிரமிப்புகள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்களும் ஓய வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.